ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரின் பிரிக்கெட்ஸ் அகாடமி. ஆக்சுவலி நேற்று கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ட் கிட்ட மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்தது வந்து 21,900 சப்போர்ட் எடுத்தது. ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி டுவர்ட்ஸ் அப்பர் சைடு. ஸோ இன்றைக்கி வந்து 23,000 ஆல்மோஸ்ட் வந்து தொட்டுச்சு. ஒரு 6 பாயிண்ட் தான் 23,000க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் தொட்டுருச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா டவ் ஜோன் வந்து பாசிட்டிவாகவும் நாஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் அந்த மாதிரி மாறி மாறி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சொல்ல முடியாது, மிட் நைட் என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது சேனல் பேட்டர்னோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,073 ரெசிஸ்டன்ட் இருக்குது நாளைக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 23,200 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து நாளைக்கு ஃபேக்டாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக மூவ் ஆகுது அப்படின்னா 23,073 வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து கீழே இறங்குது அப்படின்னா 22,766, அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நல்ல அப்சைட் போயிருக்கு. ஸோ நாளைக்கு இறங்கினாலும் தப்பு கிடையாது. ஸோ இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதான் நிஃப்டியோட லெவல். ஸோ நிஃப்டி என்ன தான் நியூ ஆல் டைம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பேங்க் நிஃப்டி இன்னும் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ பேங்க் நிஃப்டியும் அப்பர் சைடு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த கேண்டலுக்கு மேலே இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48,650 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 49,600 தான். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்து வந்து 49,990ங்கிற ரெசிஸ்டன்ட், அதாவது ஆல் டைம் ஹையை வந்து அது ரீச் பண்ணும். ஓகேங்களா? சப்போர்ட் லெவல் வந்து 48,650. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகிறது 49,600. ஓகேங்களா? இன்னைக்கு ஐடியும் சரி கொஞ்சம் லைட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ ஐடி வந்து இப்போதைக்கு 34,200, அதாவது 34,300 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே ஹையாக சான்சஸ் இருக்குது. ஒரு லாங் சைட்வேஸை வந்து பிரேக் அவுட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து 34,000 இருக்குது. 34,50 இன்னொரு 250 பாயிண்டை தாண்டுச்சு அப்படின்னா நல்லாவே அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடியில். ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1,465 லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நேற்று பிரேக் அவுட் எடுத்திருக்கு. இன்றைக்கி பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் வந்து 1,524ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நோக்கி போகும். அடுத்து ரிலையன்ஸுமே லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நல்ல மூவ். ஸோ ஒரு சைட்வேஸ்லேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகி திரும்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,993 நேற்று முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து 3,025 அப்படிங்கிற ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிற உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.